வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் இப்போ ஒரு சில ஸ்கீம்ஸ் விட்டுருக்காரு. அதாவது ஸ்கீம்ஸ்னா திட்டங்கள், தேர்தல் அறிக்கைகள். அதில் ஒரு 2 மட்டும் பார்ப்போம். விவசாயிகளுக்கு உர தட்டுப்பாடு இல்லாமல், அதாவது உர தட்டுப்பாடு இல்லாமல் உறுதி செய்யப்படும், உர தட்டுப்பாடு இல்லாமல் உறுதிப்படுத்தி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. இன்னொன்று என்னன்னா, விவசாயிகளுக்கு எதிரான எந்த ஒரு திட்டமும் நிலத்தில் அனுமதிக்கப்பட மாட்டாது. அதாவது விவசாயிகளுக்கு எதிராக எந்த ஒரு திட்டமும் அனுமதி தர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 போதும். விவசாயிகளுக்கு எதிரான எந்த ஒரு திட்டமும் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அண்ணன் பரந்தூரில் போய் பேசினார். ஓகே, அப்போ என்ன சொன்னார்? பரந்தூரில், அதாவது ஏர்போர்ட் வேணான்னு சொல்லலை, பரந்தூரில் வேணான்னு சொல்கிறோம் அப்படின்னு ஒரு காமெடி பண்ணார். அதே மாதிரி இன்னொரு அண்ணன் இப்போது அவங்க கட்சியில் அதுக்காக தான் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொதுவெளியில் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டிவைட்ஸில் பிரபல தொலைக்காட்சி நிறுவனம் நேருக்கு நேர்காணல் பண்ணுறாங்க. அப்போது காஞ்சிபுரத்தில் ஒரு அண்ணன் தாவழக்காவை சார்ந்தவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆட்சிக்கு வந்தான்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிப்கார்டு கொண்டு வருவோம். எங்கே? காஞ்சிபுரத்தை நடுவில் சிப்கார்டு. ஐயா, சிப்கார்டு என்பது இந்த இயற்கைக்கு எதிரான ஒன்று. சிப்கார்டுனாவே நிறைய ஃபில்ட்ரேஷன் பண்ணுவாங்களா ஒரு கம்பெனினா, புகையை ஃபில்ட்ரேஷன் பண்ணாத வானத்தில் விடுவாங்க, மாசு கட்டுப்பாடு. தண்ணியை வாட்டர் பியூரிஃபிகேஷன் பண்ணாத பூமிக்குள் விடுவாங்க, அதாவது நீர் மாசுபடுதல், நில மாசுபடுதல். அது இல்லாமல் அதில் அந்த அண்ணன் சொன்னது என்னன்னா, காஞ்சிபுரம் நகரத்திற்குள் சிப்கார்டு கொண்டு வரப்படும். மனுஷங்க வாயிற இடத்துல ஒரு தொழிற்சாலையை கொண்டு வந்தால் மனுஷங்களை சுவாசிக்க முடியுமா? அடிப்படை அறிவு கூட அவங்களுக்கு கிடையாது. அதுக்காக தான் புஷியாண்டே என்ன சொன்னார்னா, தயவு செஞ்சு டிவைடில் போய் கலந்துக்காதீங்கடா, மனத்தை வாங்காதீங்க, அதனால் தலைமைக்கு தெரியாது யாரும் போகக்கூடாது சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் அப்படியே வாங்க. இன்னொன்று, மீனவர்களுக்கு பாதுகாப்பு ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்படும். மீனவர்களுடைய பாதுகாப்பு ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்படும். ஐயா, உங்களுடைய சர்க்கார் படத்துக்கே உங்களால், சர்க்கார் ஜனநாயகம் படத்துக்கே உங்களால் அழுத்தத்தை கொடுக்க முடியல. அதுக்கு முதல்ல ஒரு ஐத்துங்க, அப்புறம் நீங்கள் மீனவர்களுக்காக பாடுபடுவோம். அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போகணும்னு சொன்னால், அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்புகளுக்கு அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஊழல் லஞ்சம் இல்லாத ஆட்சி. இங்கே தான் எனக்கு சந்தேகம். ஊழல் லஞ்சம் இல்லாத ஆட்சி எப்படி உங்களால் தர முடியும்? ஒவ்வொரு பதவிக்கும் ஒவ்வொரு அமௌண்ட்டை வச்சு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. மாவட்ட செயலாளராக 1 லட்சம், ஒரு குறிப்பிட்ட லட்சங்கள் இல்லை கோடிகள். வட்ட செயலாளராக ஒரு குறிப்பிட்ட லட்சங்கள். அப்புறம் தொண்டி செயலாளராக அதுக்கு ஒரு காசு. அதுக்கப்புறம் நகர செயலாளருக்கு ஒரு பேமெண்ட்டு. அங்கேருந்து வந்தால் கிளைக்கழக செயலாளருக்கு ஒரு பேமெண்ட்டு, மாணவர் அணிக்கு ஒரு பேமெண்ட்டு, மகளிர் அணிக்கு ஒரு பேமெண்ட்டு, எல்லாத்துக்கும் பேமெண்ட்டு. இது நான் சொல்லலை, உங்கள் கட்சிக்காரே சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி நீங்கள் ஊழலாவது ஆட்சி நொட்டுவீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக போங்க. விவசாயிகள் நலனுக்கு, விவசாயிகள் நிறைய ஸ்கீம் விட்டார் விஜய். ரொம்ப சந்தோஷம், அண்ணனை பாராட்டுறோம். ஐயா, ஒன்றும் இல்லைண்ணே, அந்த காவேரி தண்ணியை கொஞ்சம் கேட்டு வாங்கி கொடுங்கண்ணே. அப்புறம் அந்த முல்லை பெரியாரில் கொஞ்சம் தண்ணியை கேட்டு வாங்கி கொடுங்கண்ணே. முடியுமா? சத்தியமாக உங்களால் முடியாது. காரணம், ஜனநாயக படம் ஓடாது கர்நாடகா கேரளாவில். இவர் தண்ணி கேட்டார்னா கர்நாடகா கேரளாவில் ஜனநாயக படம் ஓடாது. 2வது, இவருக்கு அங்கே மவுசே கிடையாது. அதுதான் உண்மை. இப்போது அதாவது இந்த அண்ணனுடைய ஆட்சியில் கிட்டத்தட்ட மதுவெல்லாம் ஒழிச்சிடும்னு ஒன்று சொன்னார். நான் கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், தாவேகாவால் மது ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான சாட்சியாக இன்றைக்கி தஞ்சாவூர் போயிருக்காங்க. தஞ்சாவூரில் என்ன ஆச்சுன்னா, எல்லா தொண்டர்களும் அவருடைய பார்க்கணுன்ற ஆர்வத்தில் கொஞ்சம் தள்ளுமுள் பண்ணின்னு போனாங்க. போயிட்டு அங்கே ஒரு ட்ரே வச்சுருந்தாங்க, குப்பைகளை கொட்ட. ப்ளஸ் அந்த உள்ளே என்ட்ரி ஆகும்போது ரேடார் வச்சுருப்பாங்கள்ல, ரேடார் சென்சார், அந்த பாம்பு ஏதாச்சும் இருக்குங்களா, கத்தி ஏதாச்சும் எடுத்து போகிறீங்களா, அந்த சென்சாரை அந்த மாட்டிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆன்ஸ் பாக்கெட்டை தூக்கி டப்பாவில் போட்டுட்டு போயிருக்காங்க. ஆன்ஸ், குட்கா, இதெல்லாம் கூலிப்பு, குட்கா, இதெல்லாம் உங்கள் கட்சியிலேயே தடை செய்ய முடியாத நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலிருந்து எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? எத்தனை மக்கள் வாயிறாங்க தெரியுமா? எத்தனை கோடி மக்கள் வாயிறாங்க தெரியுமா? அதில் எவ்வளோ வெளியாட்கள் இருக்காங்க தெரியுமா? அதில் எத்தனை மாவட்டம் இருக்குது தெரியுமா? முதல்ல எத்தனை தொகுதி தமிழ்நாட்டில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் தெரியாது. ஆனால் நான் குட்காவை, போதைப் பொருளை ஒழிப்பேன். உங்கள் கட்சி நடத்துகின்ற கூட்டத்திலே உங்களால் போதைப் பொருட்களை ஒழிக்க முடியவில்லை. இன்னொரு ட்விஸ்ட்டு சொல்கிறீங்க இல்லைங்க, உங்கள் கட்சிக்கு ஆளுகளை கூப்பிட்டு வர்றாங்க, 100 ரூபாய் 200 ரூபாய் காசு கொடுக்குறாங்க, கோட்டர் கொடுக்குறாங்க, கோழி பிரியாணி கொடுக்குறாங்க. உங்கள் கட்சி மீட்டிங்லேயே அதை தடுக்க வக்கில்லாத விஜய் அவர்கள் எப்படி தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் மதுவை ஒழித்து விடுவார்? அதே மாதிரி ஜாதி ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனைவருக்கும் சமமாக பார்க்கப்பட்டு அனைவருக்கும் வேலை வழங்கப்படும் சொல்கிறீங்க. உங்களுடைய கட்சி போஸ்டிங்லேயே நீ இந்த ஜாதி, உனக்குக்காண்டி உரிமை கொடுத்த பதவி கொடுத்தா அந்த ஜாதிக்கார வேலை செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் நிறைந்த கட்சி உங்கள் கட்சி. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி பொதுமக்களுக்கு பொதுவாக செயல்படுவீர்கள் நடுநிலைத்தன்மையோடு? வாய்ப்பே இல்லைண்ணா விஜயண்ணா. நீங்கள் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கே ஆப்போசிட்டான கருத்துக்கள். எப்படி அது நீங்கள் ஏற்றுக்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. விவசாயிகள்லாம் சொல்கிறீங்களே, வேலூரில் கடந்த வாரம் ஒரு மீட்டிங் போட்டீங்க, பேசுனீங்க.
ஓரளவுக்கு பேசுனீங்க, பார்த்து தான் படிச்சிங்க. ஸ்கிரிப்டில் வந்தோடனே இங்கே போய் கொஞ்சம் தொலைவு போய் அழிக்கணும், கொஞ்சம் தொலைவில் சிரிக்கணும், கொஞ்சம் தொலைவில் கை காட்டணும், கொஞ்சம் தொலைவில் நண்பானணும், நம்பி சின்னணும், இதுதான் கதெல்லாம் விட்டீங்க. பேப்பர் ஏ4 ஷீட்டில் இருக்கிறது அப்படியே மனப்பாடம் பண்ணீங்க. மனப்பாடம் பண்ணது மனப்பாடம் மறந்து போச்சு பாதியில். பேப்பரை பார்த்து படிச்சிங்க. எப்படியோ ஒன்று இதே ஒன்று பண்ணீங்க. அங்கே போயிட்டு விவசாய நலன்னு சொன்னீங்களே, உங்கள் தொண்டர்கள் தான் விவசாய நிலத்தில் அப்படியே காட்டு பண்ணிலாம் பூந்து அந்த கரும்பு தோட்டம் அப்புறம் அந்த நெற்பயிரெல்லாம் நாசம் பண்ணோம். அந்த மாதிரி உங்கள் தொண்டர்கள்லாம் பூந்து அந்த வேலூரில் இருக்கிற வழக்காட்டில் நிறைய காணொலி பார்த்தோம். நெற்பயிரெலாம் நாசம் பண்ணியிருக்காங்க, கரும்பு தோட்டத்தில் பூந்து கரும்பெல்லாம் உடைச்சிருக்காங்க, நிறைய விஷயங்களை வந்து அடித்து நொறுக்கியிருக்காங்க. இவங்க எப்படி விவசாயத்தை காப்பாற்றுவாங்க? இன்றைக்கி தஞ்சாவூரில் பாருங்கள், பென்ஷன் எகிரி குடிச்சுலாம் வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தி இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஏன் யோசிக்கிறீங்க? என் பின்னாடி வராதிங்க, உங்கள் ஊருக்கு தான் நான் உங்களை பார்க்க வர்றேன், ஏன் இந்த மாதிரி பின்னாடி சுற்றுறீங்க, ஏன் சொல்ல தயங்குறீங்க? ஏதோ வேலூரில் சொல்லிட்டீங்க ஒரு வார்த்தை, நான் போக 4 மணி நேரம் ஆகும், தயவு செஞ்ச பின்னாடி பின்தொடராதிங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி எத்தனை பேர் விழுந்திருக்காங்க. அவங்க அப்பெல்லாம் அழுகுறாரு என்னன்னு சொல்லிட்டு, காலேஜ் போகிறேன்னு சொல்லிட்டு வந்தான், விஜயை பார்க்கறதுக்கு வந்துட்டான், விஜயை பார்க்க வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஐசியூவில் இருக்கான்னு சொல்லிட்டு அழுகுறாரு அவங்க அப்பாலாம். இதெல்லாம் எந்த ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க உங்கள் தொண்டர்களே? முதல்ல தொண்டர்களை ஒருநிலைப்படுத்துங்க. தொண்டர்களுக்கு வந்து அறிவுரை சொல்லுங்கள். அவங்கள வந்து எப்படி வழி நடத்தணுமோ சரியான முறையில் இளைஞர்களை வழி நடத்துங்க. இளைஞர்களை சரியான முறையில் வழி நடத்தினால் மட்டுமே உங்களால் சரியான அரசியல் பாதை கொண்டு போக முடியும். சரிங்களா? சும்மா ஏதோ ஒன்று ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க, படிக்கணும்னு சொல்லிட்டு மனப்பாட்டெலாம் படிக்கிறேன், வேஸ்ட்டு. தமிழ்நாடு அரசியல்ன்றது முற்றிலுமாக வேறு. நீங்கள் சொல்கிற மாதிரி நம்ம உங்களை பார்க்க நிறைய பேர் வர்றாங்க. நடிகராக நானும் உங்களை பார்க்க வருவேன், இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக உங்களுக்கு கண்மூடித்தனமாக ஓட்டு போடணும்னா சந்தேகம் தான். இதில் இன்னொன்று என்னென்னா, பாதி பேர் பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க, அவங்களுக்கு வாக்கு இருக்கா? நீங்களே சொல்லுங்கள். ஜனத்தை காட்ட நேரத்தை வளர்த்துறீங்க, நேரத்தை வளர்த்தி நிறைய ஆட்களை காக்க வைக்கிறீங்க. அவங்க சரி உங்கள் மேலே இருக்கிற பேரன்பின் காரணமாக ரொம்ப நேரம் நிற்கிறாங்க. ஒரு சின்ன குழந்தைலாம் தூக்கிட்டு வர்றாங்க. அறிவுரை சொல்லுங்கள். நீங்கள் தான் அறிவுரை சொல்ல முடியும். இந்த எந்த ஒரு நெறிமுறையுமே கடைப்பிடிக்காத உங்கள் கட்சி எப்படி தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்த உடனே சட்ட ஒழுங்கை பாதுகாப்போம், சாராயத்தை ஒழிச்சிடுவோம், மதுவை ஒழிச்சிடுவோம், கஞ்சா ஒழிச்சிடுவோம், இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குங்களா? நம்புறதை சொல்லுங்கண்ணா விஜயண்ணா.